கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியால் நமக்கு தருகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதனுடைய 32வது அதிகாரம், அதனுடைய 31வது வசனம். அவர்கள் இந்த நகரத்தை கட்டின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அது எனக்கு கோபம் உண்டாகவும் எனக்கு உக்கிரம் உண்டாகவும் நான் அதை என் முகத்தை விட்டு அகற்றுகிறதற்கு ஏதுவாகவும் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாகி நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு எச்சரிப்பின் சத்தமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு கோபமான வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கிரியைகள், அவர்கள் செய்கிற காரியங்கள் கர்த்தரை கோபப்படுத்துது. தேவ ஜனங்கள் ஒரு நகரத்தை கட்டுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அதை கட்டும்படியா துவங்கின நாளிலிருந்து அது எனக்கு எப்படிதான் இருக்கு, அது எனக்கு கோபம் உண்டாக்கும்படியா இருக்கிறது, அது எனக்கு பிரியமா இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. நாம் இந்த வசனத்தை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால் தேவஜனங்களாகி நம்மோடு கூட கர்த்தர் உணர்த்துவது, நம்முடைய கிரியைகள், நாம் செய்கிற காரியங்கள் கர்த்தரை கோபப்படுத்துதா இல்ல கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? எந்த ஒரு காரியம் கர்த்தரை கோபப்படுத்துதோ அது நிச்சயமாய் தாறுமாறாக்கப்படும். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுகிறது, பாபேல் கோபுரத்தை எல்லா ஜனங்களும் ஒருமனப்பட்டு அவர்கள் சேர்ந்ததை கட்டும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமா இல்லாததுனால கர்த்தர் அதை தாறுமாறாக்கி போட்டார். இதை கர்த்தர் நமக்கும் எச்சரிப்பின் சத்தமாய் கேட்கப்படுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள் இது கர்த்தரை கோபப்படுத்தும்படியாய் நிச்சயமா இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாய் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். அதைதான் வேதம் தெளிவாய் சொல்கிறது, பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கர்த்தரின் 7 கண்களும் செருபாபேல் கரத்தில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அது ஏன் செருபாபேல் கரத்தில் இருக்கிற தூக்கு நூலை மட்டும் ஆண்டவர் சந்தோஷமா பார்க்கிறார்னா, செருபாபேல் கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை செய்கிறான். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியா அவன் செயல்படுகிறான். அந்த செருபாபேலின் கரத்துல ஒரு தூக்கு நூல் இருந்தாலும் செய்யும்படியான வேலை ரொம்ப பெருசுதான். ஆனா அவன் கரத்தில் ஒரு தூக்கு நூல் தான் இருக்கு, அற்பமான ஆரம்பம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கர்த்தரின் 7 கண்கள் அவன் கரத்தில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று. அது நிமித்தம் கர்த்தர் செருபாபேலுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் கரங்கள் அந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கரங்களை அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும் என்று. இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் கர்த்தருடைய ஜனம். எதற்காக நம்மை அவர் தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவருடைய சித்தம் செய்ய. அதற்காக மட்டுமே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். நம்மை விலைக்கிரயமாய் தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து அவர் மீட்டு விட்டார். இனி நாம் நம்முடையவர்கள் அல்ல, இனி நாம் கர்த்தருடையவர்கள். அவருடைய சித்தத்தை மட்டுமே செய்ய வேண்டும். அப்படி தேவ சித்தத்தை அறிந்து, தேவ சித்தத்தை உணர்ந்து கர்த்தரை பிரியப்படுத்த நாம் செய்கிற காரியங்களை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கத்தக்கதாய் கர்த்தருக்கு சித்தமானதை அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய திட்டங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அதற்காக நாம் செயல்படும் பொழுது கர்த்தருடைய கண்கள் நம்மை சந்தோஷமாய் பார்க்கும். அப்பொழுது நம்முடைய கரத்துல ஒண்ணுமே இல்லைனாலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நாம் பிரயாசப்படும் பொழுது அந்த அற்பமான ஆரம்பத்தின் நாளை ஒருவர் வசத்தை பண்ணாதபடிக்கு அதற்கு ஒரு சம்பூர்ணமான முடிவை கர்த்தர் கட்டளையிட்டு நம்முடைய கரத்தை கொண்டு கர்த்தர் துவங்கின அவருடைய திட்டத்தை நம்முடைய கரத்தை கொண்டே கர்த்தர் செய்து முடிக்கும்படியால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இதை தேவஜனங்களாகி நாம் அறிந்து கொண்டு இப்பொழுது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு பிரியமானதா? கர்த்தர் அதை விரும்பி பார்க்கிறாரா? இது கர்த்தரை பிரியப்படுத்துதா, சந்தோஷப்படுத்துதா? அப்படிங்கிற காரியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கர்த்தரை கோபப்படுத்தும்படியால் அவருக்கு பிரியமில்லாத, அவருக்கு சித்தம் இல்லாத, அவர் நமக்கென நியமிக்காத அப்படிப்பட்ட வழிகளையும் செயல்களையும் நாம் செய்யாமல் தேவஜனங்களாகி நாம் செருபாபேலை போல கர்த்தரை பிரியப்படுத்தும்படியா, அவருடைய கண்கள் நம்மை சந்தோஷமாய் பார்க்கும்படியால் கர்த்தருக்கு சித்தமானதை, அவர் நம்மை குறித்து வைத்திருக்க திட்டங்களை தேவஜனங்களாகி நாம் கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்பட நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். தேவன் தேவஜனங்களாகி நம்மை பலப்படுத்தி நம்மை கொண்டு நம்முடைய கரத்தை கொண்டு அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவும் பெற ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன்,
அவர் பலனின்றும் குறைய